கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, பாசத்திற்குரிய பங்கு தந்தையின் பெயராலும் அனைத்து சலேசிய குருக்களின் பெயராலும் அருட்சகோதரின் பெயராலும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்புக்குரியவர்களே, வரலாறு பலரை படைக்கும். வரலாற்றை ஒரு சிலர் தான் படைப்பார்கள். வரலாற்றையே படைத்தவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிமு கிபி என்று இரண்டாக பிரித்து நம் அனைவருக்கும் சொல்லப்படுவது. இந்த உலகத்தை புரட்டி போட்டது இரண்டு விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று தத்துவம். தத்துவம் சொன்னது வேர் இஸ் காட், கடவுள் எங்கே என்ற ஒரு வினாவை எழுப்பியது. துருவி துருவி ஆராய்ந்து பார்த்து கடவுள் எங்கே இருக்கிறார், இதைத்தான் 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜான் டான் என்ற ஆங்கில மூன்று ஞானிகள் சந்தித்தார்கள். அவர்கள் வேறு திசையிலே அவர்கள் சென்று அவர்கள் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு சொன்னார்கள். எனவே
ஆண்டவனை கண்டு கொண்டவர்கள், ஆண்டவனை சந்தித்தவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையிலே வேறு விதமாக வேறு திசையிலே செல்லக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இன்றைய தினம் நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே நம் ஆண்டவனை சந்திக்கின்றோமா? பாலகன் இயேசுவை நாம் சந்தித்த பிற்பாடு நம்முடைய வாழ்வு முறை எப்படியாக திருப்பு முனையாக இருக்க போகிறது என்பதுதான் இன்றைய நாளிலே நீங்களும் நானும் எழுப்புகின்ற ஒரு வினாவாக இருக்க வேண்டும். அப்போது ஆண்டவராகிய இயேசு அன்போடு வந்தார். அன்போடு வந்தார். பெத்லகேம் ஊரிலே அவர் பிறந்தார். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த அருமையான கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடும்போது அவர் அருளோடு வருகிறார். எப்போது அவர் உலக முடிவிலே எப்படி வருவார்? நீதியோடு வருவாரா? ஆக ஆண்டவர் இயேசு பாலகன் இயேசுவை சந்திக்கும் பொழுது அந்த அன்போடும் அருளோடும் நீதியோடும் வர இருக்கின்றவர். இதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். எசாயா நூலிலிருந்து, அவர் வல்லமை உள்ள தேவன், வியத்தகு ஆலோசகர், என்றென்றும் உள்ள கடவுள், அமைதியின் அரசராக இருப்பதை அருமையாக சித்தரித்து காட்டவில்லையா? இந்த உலகத்திலேயே thousands of people were born, நமக்கு நன்றாக தெரியும். அதிலே அவர்கள் அரசராக அவர்களிருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் வரலாற்றிலே ஒரு அரசன் குழந்தையாக பிறக்கின்ற நிகழ்வு தான் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா. அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அனைத்திலுக்கும் அரசராம் அந்த இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக நம்மில் ஒருவராக பாவத்தை தவிர அவர் பிறந்தார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்குமாக பாவத்தை கழுவுவதற்காக இந்த குழந்தை இயேசு பிறக்கவில்லையா? கடவுள் தன்மையில் இருக்கின்றவர் தம்மையை வெறுமையாக்கி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிபவரானார் என்று பிலிப்பியர் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கின்றோம், வாசிக்கின்றோம். இப்படி இருக்க இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கண்டிப்பாக அவருக்கு எதிரிகளும் உண்டு என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நாம் அனைவரும் இந்த மெழுகுத்திரிகளை ஏந்தி கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதற்காக அந்த ஒளியாம் கிறிஸ்துவை நாம் அனைவரும் கண்டு கொள்ளுகின்றோம், அதை உணர்கின்றோம். ஆனால் இந்த ஒளியை மறைக்க முயன்றவர்கள் பலர் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். மறைக்க முயன்றவர்கள் எல்லாம் இருளிலே குடியிருக்க விரும்புகின்றார்கள். ஆக இருளை சபிப்பதை விட, பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல் என்பதை அறியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆக வரலாற்றிலே அவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இயேசு, நமது ஆண்டவராகிய பாலகன் இயேசு யாரையும் எதிரியாக பார்க்கவில்லை அல்லது பழகவில்லை. ஃப்ரெட்ரிக் நீட்சே என்ற ஒரு பிரெஞ்சு தத்துவ ஞானி அவர் இருந்தார். அவர் வாழ்நாளிலே பைத்தியம் பிடித்து மணலை மருத்துவமனையிலே இருந்தாராம். தனிமைதான் அவருக்கு காரணம். ஏனென்றால் அவர் ஒரு ஆணவக்காரர், அகங்காரம் பிடித்தவர், தலைகனம் பிடித்தவர். எல்லோரையும் விட நான் மட்டும்தான் சிறந்தவன் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை எண்பித்து காட்டி மற்றவர்களுக்கு அறிவித்தவர். ஆனால் நடுவிலே இன்றும் இந்த ஒளி வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. காரிருள் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று எசாயா நூலிலே 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒளியாம் பாலகன் இயேசுனுடைய ஒளியானது நாம் அனைவரும் கண்டு கொள்ளும் பொழுது ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும். ஆகவே சில நேரங்களிலே இருளிலே வாழ்ந்து வந்து நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதை விட ஒளியின் மக்களாக இருந்து கடமைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் கிறிஸ்து பிறப்பு விழா உங்களுக்கும் எனக்கும் மிக அருமையான பாடங்களை இந்த நாளிலே சொல்லிக் கொண்டு இருக்கிறது.
அன்புக்குரியவர்களே, கடவுள் ஏதோ அல்லது இயேசு கிறிஸ்து, பாலகன் இயேசு மனிதரை விட்டு எங்கோ தூரத்தில் நிற்பவர் அல்ல. மாறாக மனித வரலாற்றிலே, உங்களுடைய வரலாற்றிலே, என்னுடைய வரலாற்றிலே கண்டிப்பாக அவர் பங்கு எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார். உறவை தேடும் இறைவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ளும் பொழுது, இயேசுவனுடைய பிறப்பு மலரச் செய்கிறதா அல்லது மடியச் செய்கிறதா? இதுதான் நாம் ஆழமாக இந்த திரு வழிபாட்டில் நினைத்து பார்க்க வேண்டும். இயேசுவனுடைய இயேசுனுடைய பிறப்பு எத்தகைய மனநிலையை உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நான் சொன்னது போல, கிறிஸ்து பிறப்பவனுடைய 4 சிறப்பு தன்மைகள் ஏற்கனவே நான் சொன்னேன். வண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட், த லிவிங் காட் அண்ட் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று எசாயா நூலிலே நாம் வாசிக்கின்றோம். ஆக இந்த நாளில் இதை பற்றி நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, அவருடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் நாம் உள் வாங்கி கொண்டு இந்த பாலகன் இயேசுவை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வேற்று திசையிலே போவதாக அல்லது உள் மாற்றம் அடைவதற்காக, மன மாற்றம் அடைவதற்காகத்தான் இன்றைய பிறப்பு விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன? நாம் பார்க்கின்றோம், தாவரங்கள் எல்லாம் விலங்குகளைப் போல ஆக்ட் பண்ணுவது கிடையாது. விலங்குகள் எல்லாம் மனிதர்களைப் போல ஆக்ட் பண்ணுவது கிடையாது. மனிதன் கடவுளை போல ஆக்ட் பண்ண முடியாது. ஆனால் கடவுள் மனிதனாக ஆக்ட் பண்ணியிருக்கிறார். அதாவது ஆக்டிங் என்று சொன்னால் அது ஒரு அப்பியரன்ஸ் அல்ல, ஒரு மனிதனாக பிறக்கின்ற ஒரு அப்பியரன்ஸ் அல்ல. மாறாக உண்மையாகவே கடவுள் ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்ற அருமையான இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. அன்புக்குரியவளே, சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவர்களை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறார். கிறிஸ்துவர்களை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் புராண கடவுளை வணங்குவது அல்ல, மாறாக ஒரு பெண்ணின் வழியாக இந்த கடவுள் மனிதனாக உண்மையாகவே அவர் பிறந்திருக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவர்களை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் அருமையாக சொல்லுவார். புராண கதையில் இருக்கின்ற அனைத்து பர்சனாலிட்டி எல்லாம் கண்டிப்பாக அவர்கள் ஒரு முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது என்பதை பற்றியும் அவர் கொடிட்டு காட்டுவார். ஆக இந்த வல்லமை உள்ள தேவன், என்றென்று வாழுகின்ற கடவுள், வியத்துக ஆலோசகர், இப்படியாக நாம் அவரை சந்திக்கும் பொழுது நான் சொன்னது போல மனிதன் கண்டிப்பாக கடவுளைப் போல அவன் ஆக முடியாது. அப்படி ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் சிங்காரவனத்திலே கீழ்ப்படியாமையால் அவர்கள் பாவத்தை கட்டி கொண்டார்கள். ஆனால் இயேசு கீழ்ப்படிந்து அவர் கடவுள் தன்மையில் இருக்கின்றவர் மனிதனாக மாறியிருக்கிறார். மனிதனாக இருக்கின்ற நீங்களும், மனுஷிகளாக இருக்கின்ற நீங்களும் கண்டிப்பாக சில நேரங்களிலே விலங்குகளாக நாம் மாறவில்லையா? நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய குணாதிசயங்கள் சில நேரங்களில். ஒரு பெண் குரங்கு குட்டியை இன்று அழ ஆரம்பித்ததாம். ஏன் அழுகிறாய் என்று ஆண் குரங்கு கேட்டது. ஏன் அழுகிறாய்? நாம் பெற்றெடுத்த இந்த குழந்தை நம் முகமே இல்லாமல் இருக்கிறதே, மனிதன் முகமாக இருக்கிறதே என்று அந்த பெண் குரங்கு சொல்லும் பொழுது ஆண் குரங்கு சொன்னதாம், பயப்படாதே, காலப்போக்கிலே நாட்கள் நகர நகர நமது முகம் அதற்கு வந்துவிடும் என்று சொன்னதாம். குடிலே நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே, விலங்குகளைத்தான் நாம் வைத்திருக்கிறோம். ஆடு மாடுகள் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக நாம் அலங்காரம் செய்யும் பொழுது, தயாரிக்கும் பொழுது இடையர்கள் தூரமாக இருப்பார்கள் அல்லது ஞானிகள் தூரமாக இருப்பார்கள். இப்படியாகத்தான் ஒரு குடிலானது அமைக்கப்படுகின்ற ஒரு சித்தரிப்ப காட்சியாக இருக்கிறது. நமக்கு சில நேரங்களில் சொல்லலாம், ஏன் இந்த விலங்குகள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு உரிமை இல்லையா? நான் முன்னாலே வந்து வைத்திருக்கலாமே, இடையர்கள் வந்திருக்கலாமே என்றெல்லாம் நினைத்து பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, எனக்கும் முன்னுரிமை இருக்கிறது. காரணம், நான் மனிதர்களாக வாழ்ந்த காலங்களை விட விலங்குகளாக வாழ்ந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறது. எனக்கும் முன்னுரிமை இருக்கிறது ஆண்டவனை தரிசிப்பதற்காக என்ற ஒரு சிந்தனையிலே நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் கண்டிப்பாக கடவுள் கொடுத்த அருமையான இந்த கிருபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான்.
ஆண்டவர் செய்த அருமையான மாபெரும் புரட்சி. பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அருமையான புரட்சி என்ன என்று சொன்னால், முதலாவதாக வாக்கு மனு உருவானார். இரண்டாவதாக இயேசு அல்லது கடவுள் குழந்தையானார். மூன்றாவதாக கடவுள் ஏழையானார். இதுதான் மாபெரும் புரட்சியாக பாலகன் இயேசு இந்த உலகத்திலே அருமையாக எழுப்பிய எழுச்சியாக இருந்த ஒரு புரட்சியாக இருப்பதை நாம் நினைத்து பார்க்கின்றோம். இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் செய்தியாக உங்களுக்கும் எனக்கும் பாலகன் இயேசு சொன்ன செய்தி என்ன என்று பார்க்கும்பொழுது, அவர் வாக்கு மாறாத கடவுள், வரலாற்றில் தடம் பதித்த கடவுள், வாழ்வின் கடவுள். அவர் வரவால் அமைதி, மகிழ்ச்சி, பரிவு அள்ளித்தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த 4 வாரங்களை நாம் எப்படி கொண்டாடினோம்? திரு அவையானது நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த 4 வாரங்கள், 4000 ஆண்டுகளாக இந்த மெஸ்ஸியாவுக்காக காத்து கொண்டிருந்த இந்த இஸ்ராயல் மக்கள் அதை அருமையாக சுருக்கி இந்த திரு அவையானது கொடுக்கப்படுகின்ற அந்த 4 வாரங்களில் முதல் வாரத்தில் ஹோப் என்று நாம் அதை கொண்டாடினோம். ஆக அது ஒரு ப்ராஃபிட்ஸ் கேண்டில், இறைவாக்கினர்களின் மெழுகுத்திரியாக சித்தரித்து காட்டுகிறது. ஆக அந்த ஹோப் என்பது எதிர்நோக்கு, எதிர்நோக்கை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முதல் திருவருகை காலம். இரண்டாவது வாரத்திலே நாம் பார்ப்பது ஃபெய்த், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது இட்ஸ் பெத்லஹேம்ஸ் கேண்டில். ஆக பெத்லஹேமில் ஏற்றப்படுகின்ற அந்த மெழுகுத்திரியை இதை சித்தரித்து காட்டுகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கணும் ஷெப்பர்ட்ஸ் கேண்டில். அந்த ஷெப்பர்ட்ஸ் கேண்டில் தான் நாம் சொல்லப்படுகின்ற மகிழ்ச்சியை அருமையாக சித்தரித்து காட்டுவது. காரணம், இந்த இடையர்கள் தான் மகிழ்ச்சியான செய்தியை முதலாவதாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் தான் முதல் அப்போஸ்தலர்களாக எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த மகிழ்வான செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். 4வது வாரத்தில் நாம் பார்க்கின்றது அமைதி, பீஸ். இந்த அமைதி, பீஸ் என்பது தான் நாம் பார்க்கின்றோம் அந்த ஏஞ்சல்ஸ் அல்லது வானதூதர்கள் கொண்டு வந்த அந்த கேண்டில் நினைத்து பார்ப்பது. ஆகவேதான் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நன்மனம் படைத்தவர்களுக்கு அமைதி ஆகுக என்று வாழ்த்துரை சொல்லுகின்ற அந்த உன்னதங்களிலே பாடலை நாம் பாடவில்லையா? 5ஆவதாக கிறிஸ்துவனுடைய அந்த அருமையான அந்த கேண்டல், அந்த கேண்டலை தான், மெழுகுத்திரியை தான் நாம் ஏந்தி, இதை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், தூய்மையான உள்ளத்துடன் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். பாலகன் இயேசு தூய்மையாக இந்த உலகத்திலே மாசு இல்லாமல் பிறக்கின்ற அந்த பாலகன் இயேசுவை நாம் சந்திக்கும் பொழுது இந்த 4 கேண்டில்ஸ் அல்லது 5வது கேண்டில் மெழுகுத்திரியாக இன்றைய தினம் அந்த பியூரிட்டி கேண்டில், தூய்மைக்கு இலக்கணமாக இருக்கின்ற இந்த மெழுகுத்திரியை நாம் ஏந்தி கொள்ளும் பொழுது, பாலகன் இயேசுவை சந்திக்கும் பொழுது தூய்மையான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எடுத்த அல்லது இறைவன் எடுத்த மிகப்பெரிய முயற்சி என்ன என்று சொன்னால் எளிமை. எளிமைதான ஒரு முத்திரையாக இருந்தது. அவர் யாரிடம் பிறந்தார்? ஒரு பெண்ணிடம் பிறந்தார். எங்கு பிறந்தார்? ஒரு மாட்டு தொழுவத்தில் அல்லவா பிறந்தார். நற்செய்தியை யாருக்கு அறிவித்தார்? இடையர்களுக்கு அறிவித்தார். ஆகவே அந்த இடையர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள்? அவர்கள் எளிமை, கீழ்மை, தாட்சி, சிறுமை, இப்பேற்பட்ட ஒரு அருமையான குணாதிசயங்களை படைத்தவர் தான் இந்த இடையர்கள். ஆக உங்களுடைய மனநிலை, என்னுடைய மனநிலை எப்படி இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அனைவரும் நினைத்து பார்ப்பது, எளிமையாக வாழ வேண்டும் அல்லது தாட்சியாக இருக்க வேண்டும். சிறுமை படைத்தவர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இயேசுவை சந்திக்கின்ற அந்த நிகழ்வு உங்களுக்கும் எனக்கும் எளிதாகத்தான் இருக்கும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் அனைவரும் சிந்தித்து பார்ப்பது. அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் பல்வேறு விதமான இயக்கங்கள், தாக்கங்கள் அல்லது பல்வேறு விதமான சிந்தனைகள், என்னுடைய தேவைகள் எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை பாலகனை சந்திக்கும் பொழுது இதை நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இந்த திருவழிபாட்டிலே, திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கலாம். ஆக இப்படியாக கலந்து கொள்ளும் பொழுது அந்த தெய்வீக தன்மை நம்மிலே கலக்கப்படுகிறது. தெய்வீக தன்மையில் இருக்கின்ற இறைவன் மனித தன்மையிலே வருகின்றார். ஆகவே அந்த இயல்பிலே உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பாலகன் சொல்லுகிறார், நான் எலும்பும் தசையும் உடலும் உணர்வுமாக எனக்கும் உண்டு. உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படியும் எனக்கு இருக்கிறது. ஆக
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு இந்த தினம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கதவை தட்டுகிறார். ஆக அந்த பேறுகால அந்த மரியாள் பலனார் இருவருமாக போகும் பொழுது ஒவ்வொரு கதவையும் தட்டி, இடம் இருக்கிறதா? இந்த இடத்திலே என்னுடைய மனைவி பேறுகாலம் படைத்தவளாக இருக்கிறார், சற்று இடம் கொடுங்கள் என்றெல்லாம் வேண்டி கேட்கும் பொழுது அவர்களுக்கு சத்திரத்திலே இடம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு சரித்திரத்திலே இடம் இருக்கிறது, சரித்திரத்திலே இடம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் பாலகன் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய இதய கதவுகளை திறந்து விடுங்கள். அது மட்டுமா, இந்த குழந்தையை பற்றி நாம் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே எத்தனை குழந்தைகளுக்கு நாம் கருவிலே கல்லறையை கட்டி விடுகின்றோம், அல்லது எனக்கு பிள்ளை வேண்டாம் என்று சில நேரங்களில் தள்ளி போடுவதில்லையா? அல்லது எத்தனை குழந்தைகள் சில நேரங்களிலே நாம் பார்க்கின்றோம் ஒரு சில காரணங்களுக்காக கருச்சிதைவு ஏற்படவில்லையா? ஆக குழந்தை இயேசு தினம் நமக்கு சொல்லுகின்ற கருத்து, எனக்கு நீங்கள் கருவிலே கல்லறையை கட்டிவிடாதீர்கள், உங்கள் இதயங்களை நீங்கள் திறந்து விடுங்கள், அங்கே நான் உரைய வருகிறேன் என்று சொல்லுகிறார். என் வரவை நீங்கள் தள்ளி போடாதீர்கள் என்று நமக்கு சொல்லுகிறார். ஆகவே அருள் நிலையோடு நாம் இருக்க வேண்டும். அன்போடு வந்த கடவுள் இன்றைய தினம் உங்களையும் என்ன சந்திப்பதற்காக வருகின்ற பாலகன் இயேசு, நீங்கள் அருள் நிலையில் இருக்க வேண்டும் என்று என்னுடைய வரவை நீங்கள் தள்ளி போடாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கெஞ்சுகிறார், கேட்கின்றார். என்னுடைய மதிப்பீட்டிலே நீங்கள் என்னை வாழச் செய்யுங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறார் பாலகன் இயேசு. ஆகவே அன்புக்குரியவர்களே, சத்திரத்தில் இடமில்லை, ஆனால் சிலுவையிலே அவருக்கு இடம் உண்டு என்பதை முன்கூட்டியே உணர்த்துவதற்காகத்தான் பெத்லகேம் என்ற இடத்திலே பிறக்கும் பொழுது விவிலிய வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பெத்லகேம் என்ற ஊர் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அப்பத்தின் வீடு, இறைச்சியின் இல்லம். தீவன தொட்டியிலே அவர் கிடத்தப்படுவதை துணிகளிலே பொதிந்து பாலகன் இயேசுவை கிடத்துகின்ற நிகழ்ச்சி எதை குறிக்கிறது என்று சொன்னால், உலகம் வாழ்வு பெற வேண்டும், ஆகவே தன்னையே உணவாக அவர் கொடுக்க போகிறார் என்பதை முன் உணர்த்திதான் இயேசு கிறிஸ்து இன்றைய தினம் அந்த பெத்லகேம் ஊரிலே பிறக்கின்ற நிகழ்வு. அவர் உணவாக எல்லோருக்குமாக அவர் வர இருக்கின்றார் என்பதை முன் உணர்த்தியே அருமையாக சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விழாவை நாம் கொண்டாடும் பொழுது ஒரு 3 படிகளை நான் உங்களுக்கு ஒரு சிந்தனையாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐ பிலீவ் இன் கிரைஸ்ட் என்று நான் பார்க்கும். நான் கடவுளை உண்மையாகவே நம்புகிறேன். ஆகவே மகளே, 3வது படிக்கு உன்னையே நீ உயர்த்துக்கொள். அது என்ன என்று சொன்னால், ஐ பிஹேவ் லைக் கிரைஸ்ட். ஐ பிஹேவ் லைக் கிரைஸ்ட். நான் இயேசுவை போல வாழ வேண்டும். இயேசுவை போல கண்டிப்பாக அவர் சொல்லிக் கொடுத்த மதிப்பீடுகளை எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து சாட்சியம் நிறைந்த வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் பாலகன் இயேசு இன்றைய தினம் உங்களுக்கும் எனக்கும் செய்தியை கொடுக்கின்றார். I believe in Christ, I belong to Christ, and I should behave like Christ. Do I? என்று நாம் கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் நடப்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் 3 கருத்துக்களை இந்த நேரத்தில் நான் இதற்கு தடையாக இருப்பதற்காக உங்களிடத்தில் சுட்டி காட்டி நாம் தியானித்து நாம் திருப்பலியை தொடங்குவோம். முதலாவதாக, கொரோனா டைம்லலாம் நிறைய சொல்லுவாங்க சோஷியல் டிஸ்டன்சிங். சோஷியல் டிஸ்டன்சிங் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவாகத்தான் இருந்தது, சமூக இடைவெளி என்று சொல்லுவது. ஆனால் சமூகத்திலிருந்து இடைவெளியிலே நாம் இருக்கக்கூடாது. நாம் கண்டிப்பாக, அது குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவி, தாய் தந்தை, பிள்ளைகள், அல்லது நம்முடைய சார்ந்து இருக்கின்ற சுற்றத்தார், உற்றார், உறவுகளை நம்முடைய சோஷியல் டிஸ்கனெக்டட்னஸ்
இருக்கக்கூடாது என்பதுதான் பாலகன் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார். As God comes closer to people, let us come closer to God. இறைவன் உன்னையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். ஆகவே கண்டிப்பாக நாம் அவரை சந்தித்த பிற்பாடு நாம் வாழ்கின்ற ஸ்தலங்களிலே, நாம் வாழ்கின்ற இடங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே கண்டிப்பாக அந்த சமூக இடைவெளி இருக்கக்கூடாது, தொடர்பின்மை இருக்கக்கூடாது. நம்மிடத்திலே பரஸ்பர உணவு, பரிவு, இரக்கம், சமாதானம், அன்பு எல்லா இடங்களிலும் கண்டிப்பாக அது பரவ வேண்டும், இருக்க வேண்டும் என்பதுதான் பாலகன் இயேசு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவது முட்டுக்கட்டையாக இருப்பது பெருமிதம், அகங்காரம். நம்முடைய வாழ்க்கையில the pride and the recognition. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் அந்த ஈகோ என்ற ஒரு காரணத்தினாலே நாம் ஆணவம் படைத்தவர்களாக, அகங்காரம் படைத்தவர்களாக இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நம்மால் நுழைய முடியாமல் நான் மட்டும் தான் என்று சில நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாலகன் இயேசு கண்டிப்பாக அந்த இடத்துல வரமாட்டார், நம்மளை சந்திக்க மாட்டார். ஆகவே அந்த பெருமிதத்திலிருந்து அல்லது அங்கீகாரத்திலிருந்து நாம் அனைவரும் கண்டிப்பாக சற்று கீழே இறங்கி வந்தால்தான் ஆண்டவர் இயேசு எப்படியாக விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்தார், ஆகவே அதை போல நாமும் கண்டிப்பாக நம்முடைய சமூக வாழ்க்கையிலே இப்படியாகத்தான் வாழ வேண்டும் என்பது நினைத்து பார்ப்பது. அப்புறப்படுத்தும் பொழுதுதான் உண்மையாகவே அந்த பாலகன் இயேசுவை நாம் கண்டுகொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எந்த மனநிலையோடு இந்த இயேசு கிறிஸ்து அல்லது பாலகன் இயேசுவை சந்திக்கின்றோம் என்று நினைத்து பார்த்து தொடர்ந்து இந்த நாம் திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது கடவுள் கொண்டு வந்த அருமையான மதிப்பீடுகளை முக்கியமாக சிறப்பான விதத்தில் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையை எண்பித்து காட்டுகின்ற சாட்சியமிழந்த வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் கொண்டு வந்த அருமையான அந்த அமைதி, அதற்கு பழங்காலத்தில் நாம் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை சமாதானம் என்று சொல்லுவோம். ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் என்று இப்பொழுது திருப்பலியிலே குருவானவர் சொல்லுவார். ஆனால் அப்பொழுதெல்லாம் ஒருவருக்கொரு சமாதானம் என்ற வார்த்தை இப்படியாக நாம் பிரித்து கொள்ளலாம். சமம் பிளஸ் தானம். அந்த தானம் என்று சொல்லும்பொழுது சமமாக இருந்தால்தான், அதாவது என்னுடைய நண்பர் அல்லது என்னுடைய நபர், அடுத்தவர் அல்லது என்னுடைய கம்யூனிட்டி லைஃப், என்னுடைய ஃபேமிலி லைஃப், இங்கே இருவருமாக சமநிலையில் இருந்து அந்த தானமாக ஒருவரை அவர்கள் கொடுக்கும் பொழுது, அந்த சமநிலையில் இருக்கும் பொழுது தான் அங்கே சமாதானம். இட்ஸ் நாட் அ ஒன் வே டிராஃபிக். ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த இந்த சமாதானம் கண்டிப்பாக அவர் தன்னையே தானமாக நமக்கு கொடுக்கும் பொழுது, நீயும் முன்கூட்டியே சென்று அந்த பாலகன் இயேசுவை, நானும் உன்னை அன்பு செய்கிறேன் இறைவா பாலகன் இயேசுவை என்று நீயும் அப்படியாக உச்சரிக்கும் பொழுது, அதை கண்டு கொள்ளும் பொழுது, கடவுளுக்கும் உனக்கும் இருக்கின்ற அந்த இடைவெளியே இல்லாமல் நீங்கள் ஒருவர் சந்திக்கும் பொழுதுதான் அங்கே சமாதானம் வருகிறது. அதை போலதான் நாம் மற்ற நபர்களோடு, நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற உறவினர்களோடு நாம் இப்படியாக உன்னையே நீ தானம் செய்ய முடியும். தானம் என்றால் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாக்ரிஃபைஸ், அந்த தியாகம், அந்த அன்பு, விட்டு கொடுத்தல் அல்லது பிட்டு கொடுத்தல், அதிகாரத்தை கணவன் மனைவியிடத்தில் பிட்டு கொடுக்க வேண்டுமோ அல்லது விட்டு கொடுக்க வேண்டுமோ, இவற்றையெல்லாம் சமநிலையில் இருக்கும் பொழுதுதான் உங்கள் குடும்பங்களிலே அந்த சமாதானம், சமம் பிளஸ் தானமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்ற அருமையான ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு என் தினம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவனை சந்தித்து நாம் வீடு திரும்புவோம். அந்த இடையர்களைப் போல நல்ல ஒரு திரு தூதுவர்களாக இருந்து இந்த அருமையான நிகழ்வை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அமைதியும் சமாதானத்தையும் அன்பையும் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்வோம். ஆமென்.